வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான இடியப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த இடியப்பத்தில் அப்படி என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்குன்னு நம்ம வீடியோட கடைசியில் பார்க்கலாம். இந்த கலர்ஃபுல்லான அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான அந்த இடியப்பத்தை முதல்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த இடியப்பம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இடியப்ப மாவு எடுத்துக்கணும். நான் வந்து 1/2 கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நெய் சேர்த்தோம்னா தான் இடியப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல ப்ளூ கலர் இடியப்பம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம கார்டன்லேருந்து தேவையான அளவு சங்குப்பூ பறித்து எடுத்துக்கலாம். சங்குப்பூக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, சங்குப்பூ வச்சு சங்குப்பூ டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூவும் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே பறித்து காய வச்ச சங்குப்பூ இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குது. இப்போ இடியப்பத்துக்கு தேவையான தண்ணியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேனில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சங்குப்பூவை போட்டுக்கலாம். சங்குப்பூ அதிகமாக போட்டு தண்ணியை கொதிக்க விட்டோம்னா அந்த தண்ணியோட கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். அப்போ இடியப்பம் வந்து நல்லா டார்க் கலரில் இருக்கும். கொஞ்சமாக சங்குப்பூ போட்டோம்னா கலர் வந்து லைட் கலராக இருக்கும். அவ்வளோதான். நம்மள்ட்ட எந்த அளவுக்கு சங்குப்பூ இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த இடியப்பம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நேரம் ஆக ஆக அந்த தண்ணியில் வந்து இந்த கலர் இறங்கி வரும். இப்போ சங்குப்பூவோட கலர்லாம் தண்ணியில் நல்லா இறங்கி இந்த சங்குப்பூ நல்லா ஒயிட் கலராக மாறினதுக்கப்புறம் முதல்ல அந்த சங்குப்பூ இதழ்களெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்னால் நம்ம சங்குப்பூ இதழ்களெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டீ வடிகட்டு மூலமாக வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இதழ்களை எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணியை கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இடியப்பத்துக்கு மாவு வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடு ஆறிட்டதுன்னா இடியப்பம் புளிய வராது. இப்போ எல்லா சங்குப்பூ இதழ்களையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டோடய நம்ம இடியப்ப மாவில் ஊற்றிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த சுடு தண்ணி ஊற்றும்போது நம்ம கைனால் மாவை பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கைனால் இதை நல்லா பிசைஞ்சு இடியப்ப மாவாக்கிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ப்ளூ கலர் இடியப்ப மாவு ரெடி ஆகிட்டது. இப்போ நம்ம இந்த மாதிரி இடியப்ப குழலில் போட்டு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவிட்டும் இடியப்பம் பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு துணி அல்லது பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இடியப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். சங்குப்பூக்குன்னு ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம வழக்கமாக சாப்பிட்ற இடியப்பம் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இந்த இடியப்பமும் இருக்கும். இந்த இடியப்பம் கூட நம்ம வந்து தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சொதி அல்லது குருமா, தக்காளி குருமா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வழக்கமாக நம்ம இடியப்பத்துக்கு என்னென்ன சைட் டிஷ்ஷாக வச்சு சேர்த்துப்போமோ அந்த மாதிரி இதுக்கு எடுத்துக்கலாம். மீதம் இருக்க மாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இது கூட தேங்காய் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பிழிஞ்சு வச்சுருக்க அந்த இடியப்ப தட்டை வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா போதும். நம்மளோட சாஃப்டான இடியப்பம் ரெடி ஆயிரும். இப்போ இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கைப்பிடியில் தண்ணியை ஊற்றிட்டு ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கிடுக்கி மூலமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது அதே மாதிரி அடுத்து நம்ம பிழிஞ்சு எடுத்த இடியப்பமும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்மளோட சங்குப்பூ இடியப்பம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பூவோட மருத்துவ பலன்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்த சங்குப்பூ வந்து பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சங்குப்பூ எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள்லாம் வராமல் தடுத்துடலாம். அப்புறம் இந்த பூ எடுத்துக்கிறனால உடல் பருமன் குறையும். அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நல்லா வெகுவாகவே குறையும். படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி பெறுகிறதுக்கு, அப்புறம் இளநரை வராமல் தடுக்கிறதுக்கு, அப்புறம் முகம் வந்து நல்ல பொலிவு பெறுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே சங்குப்பூ ரொம்பவே உதவும். சங்குப்பூ எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் காய வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சிவப்பு கலரில் இடியப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் நான் 1/2 கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடியப்பம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கார்டன்லேருந்து தேவையான அளவு செம்பருத்தி பூ பறித்து எடுத்துக்கலாம். செம்பருத்தி வந்து சிவப்பு கலர், அதுவும் ஒத்த செம்பருத்தி தான் அதுக்கு தேவைப்படும். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ போக வீட்டில் ஏற்கனவே பறித்து காய வச்ச செம்பருத்தி பூவும் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூவில் இருக்க இதழ்களை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம்.
இப்போ பூவை வந்து இந்த மாதிரி இதழ்களெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சாஸ்பேனில் 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூ இதழ்களை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம செம்பருத்தி பூ வச்சு டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சங்குப்பூ மாதிரியே தான் செம்பருத்தி பூவும். பூக்கள் அதிகமாக போட்டோம்னா கலர் நல்லா டார்க்காக இருக்கும். அப்போ இடியப்பம் நல்லா டார்க் கலரில் வரும். கொஞ்சமான பூ இருந்துச்சுன்னா கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா கொதித்து அந்த செம்பருத்தி இதழ்களோட கலர் எல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணாமல் முதல்ல செம்பருத்தி இதழ்களெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ எல்லாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இடியப்ப மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு இடியப்ப மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இடியப்ப மாவு ரெடி ஆகிட்டது. நம்ம இடியப்ப குழலில் அதை போட்டு இடியப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட செம்பருத்தி பூ இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த செம்பருத்தி பூக்கு என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இரத்த குழாய்களை வந்து அடைப்பு வராமல் தடுக்கிறது, அப்புறம் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறது, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்க இந்த செம்பருத்தி பூ வந்து டீயாவோ அல்லது இந்த மாதிரி உணவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு குறையும். வாய்ப்புண் குடல் புண் இருந்ததுன்னா இந்த செம்பருத்தி பூவை எடுத்துக்கிட்டால் அது சீக்கிரமே சரியாயிரும். இவ்வளோ மருத்துவ குணம் இல்லை இந்த சங்குப்பூ செம்பருத்தி பூவை நம்ம ஒரு மருந்தாக நினைக்காம ஒரு உணவாக நினச்சி சாப்பிட்டோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.